யாராவது தான் குழந்தை வந்து தம் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது அப்படின்றது வந்து பிடிக்குமா என்ன? ஆனா நம்ம தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு குழந்தை தம் மேல இருக்க நம்பிக்கையே இழக்கிற மாதிரியான விஷயங்கள ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறோம். நெறைய பேரண்ட் இல்ல. எல்லா பேரண்ட்டுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப நான் சொல்லப் போற இந்த 5 விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அது வந்து அந்த குழந்தைங்களோட மொத்த கான்ஃபிடென்ட்டே குறைச்சிடுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாம போயிடும். அது வந்து ரொம்ப பாரமாயிடுவாங்க அந்த குழந்தைங்க. இப்ப வந்து உங்களோட வசதிக்காக, உங்களோட அந்த டைம் மேனேஜ்மென்ட்டுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால, சின்ன சின்ன விஷயங்கள்னால, ஃப்யூச்சர்ல அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க நீங்க தான் ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உடனே அத ஸ்டாப் பண்ணுங்க. அந்த குழந்தைய காப்பாத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த இப்ப நான் சொல்லப்போற இந்த 5 விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுங்களா? எப்பவுமே வந்து இன்னொரு குழந்தையோட உங்க குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. இது நெறைய பேர் பண்ற விஷயம். அந்த குழந்தை பாரு சாப்பிட்டான், அந்த குழந்தை பாரு நல்லா படிக்கிறான், அந்த குழந்தை பாரு நீட்டா இருக்கான், அந்த குழந்தை பாரு சொன்ன பேச்சு கேட்குறான். எப்ப பார்த்தாலும் எல்லா பேரண்ட்டும் பண்ற ஒரு காமனான விஷயம் இது. இதையும் தாண்டி அண்ணன், தம்பி இருக்காங்க அப்படின்னா, அந்த அண்ணன் வந்து பாரு எப்படி இருக்கான், தம்பி பாரு எப்படி இருக்கிறான், அப்படி சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி பண்ணும்பொழுது அந்த குழந்தை வந்து தனக்குள்ள என்ன என்ன நினைக்கும்னா, நான் வந்து போதுமான அளவு இல்ல. நான் வந்து அந்த அளவுக்கு திறமையா இல்ல அப்படின்றத ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே நீங்க ரெக்கார்ட் பண்ற மாரி ஆயிடும். புரோகிராம் பண்ற மாரி ஆயிடும். அப்ப அந்த குழந்தை நல்ல விஷயங்கள செய்றதுக்கு தயங்குவாங்க. ஸோ அத நீங்க பண்ணாதீங்க. 2வது அவங்களோட எமோஷன உதாசீனப்படுத்தாதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பெரியவங்களே வந்து பண்றாங்கங்க. ஒரு ஒரு பெரிய தப்பு ஏதாவது நடந்திருக்கும். அவங்க அத தட்டி கேட்கறதுக்காக, இல்ல அத மாத்துறதுக்காக ஒரு பெரியவங்களுக்குள்ளே சொல்றேன். அம்மா, அப்பா, அ அக்கா அக்கா, தம்பி அந்த மாரியே சொல்றேன். அவங்களே வந்து, "இது பண்ணாத, இது தப்பு இல்லையா? நீ இந்த மாரிலாம் பண்ணலாமா? இதனால இவ்வளோ பெரிய விளைவுகள்லாம் வரும்ல." அப்படின்னு எடுத்து சொல்லும்பொழுது, நம்ம நல்ல மெச்சூர்டா இருக்க நம்மளே வந்து என்ன சொல்றோம், "இதெல்லாம் பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் போய் ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் ஏன் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா?" அப்படின்ற மாரி நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலி அது ரொம்ப தப்புங்க. அது எவ்வளோ பெரிய லெவல்ல அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த அனுபவத்த தாண்டி வந்தவங்க சொல்லும்பொழுது நம்ம கேட்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து இது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, அதோட விளைவுகள் உங்களுக்கு தெரியாது. இந்த வயசுல எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. 10 வயசுல 10 வயசுல புரிய வேண்டியது தான் 10 வயசுல புரியும். 20 வயசுல, 25 வயசுல புரிய வேண்டிய விஷயம் 10 வயசுல கண்டிப்பா புரியாது. அப்ப அந்த ஏஜ்ல இருக்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த எமோஷன வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அது சரியான முறையில நீங்க பிக் பண்ணிக்கணும். பெரியவங்களுக்கே இவ்வளோ கான்ட்ரோவர்சி இருக்கும்போது, குழந்தைங்க வந்து அழறாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பர்ப்பஸ்க்காக அந்த மாரி பண்றாங்க? ஒரு அடமென்ட்டா அவங்க பிஹேவ் பண்றாங்க. இல்ல நீங்க சொல்றத கேட்காம அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அத அத வந்து அந்த தப்ப வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு, அந்த நேரத்துல என்ன கண்ட்ரோல் பண்றது? அதுதான் பண்றாங்க. அந்த குழந்தை ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத யோசிச்சு அந்த குழந்தை லைஃப் டைம் அத பண்ணாது. ஆனா, அதுக்கான முயற்சிகளும், அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் காமிக்கிறது இல்ல பேரண்ட் வந்து. அந்த நேரத்த அவங்க வந்து பாஸ் பண்ணா போதும். அந்த குழந்தைய வந்து அந்த நேரத்துக்கு ஷட் டவுன் பண்ணா போதும். அப்ப அதோட உணர்வுகள் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, அது தன்னைத்தானே வந்து மோல்டு பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப எந்த உறவுகளையும் பக்கத்துல சேர்க்காது. நல்லா புரிஞ்சுதுங்களா? நம்மளோட உணர்வுக்கு இங்க மரியாதை இல்ல. நம்மளோட உணர்வுக்கு இங்க அந்த ரெஸ்பெக்ட் இல்ல அப்படின்றபோது என்ன ஆகும்? அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுரும். அந்த தனிமைய தேடி போயிடும். அப்ப அந்த குழந்தை தான் அதிகமான நேரம் தனிமையிலே இருக்கிறது, ரொம்ப லோன்லியா இருக்கிறது, சேடா இருக்கிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். ஸோ, அப்ப அந்த குழந்தைங்க ஒண்ணு கேட்கறாங்களா? கவனிங்க. கொஞ்ச நேரம் இருந்து என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. அத கவனிச்சு, அதுக்கு என்ன தேவ? அது ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது? அப்படின்றத புரிஞ்சுட்டு, அத சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல பேரண்ட் அதத்தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? 3 ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே திட்டிட்டே இருக்கிறது. "உனக்கு அது வராது. நீ அத பண்ண மாட்ட. நீ இப்படிதான் செய்வ. எப்பவுமே நீ தொந்தரவா தான் இருக்கிற. நீ சொல்லிக்கிட்டே இருக்க. நான் கேட்க மாட்டேங்கிற." இதே மாரி எப்பவுமே. இன்னும் கூட சில பேரண்ட் பயங்கரமா எமோஷன வந்து வெளிப்படுத்துவாங்க. அதாவது அவங்களோட பெர்சனல் லைஃப்ல, அவங்களோட பார்ட்னர் ஆர் ஃபேமிலி ஆர் வொர்க் சிட்யூவேஷன்ல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்லி ஆப்ஷன் அப்படியே குழந்தைங்கள்ட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப பேடுங்க. அந்த மாரி உங்களோட எமோஷன டைவர்ட் பண்ற ஒரு பிளேஸா நீங்க குழந்தைங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பின்னாடி ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க. அந்த மாரி நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட மொத்த எமோஷனையும், கோபத்தையும் குழந்தைங்க மேல காமிச்சு நீங்க தீர்த்துக்கிறீங்க. இல்ல அவங்க பண்ற தவறுகளுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி நீங்க கத்தி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, அடிச்சு சில பேரண்ட்ஸ்லாம் அடிச்சுருவாங்க. பயங்கரமா அடிக்கலாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது அந்த குழந்தை சுத்தமாவே என்ன ஆயிடும்? ஆஃப்லைன் போயிடும். அடுத்து வந்து அது எந்த புதிய சிந்தனையுமே அதுக்கு வராது. அவ்வளோதான். எப்பவுமே நீங்க திட்டிட்டு இருக்கீங்கன்னா, தன்னால இது முடியாது. இது அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணாலும் திட்ட தான் போறாங்க. எதுக்கு இத பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷட் டவுன் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே அவங்களோட அந்த என்ன டேலண்ட் அவங்கட்ட இருந்தாலும் அத வெளிப்படுத்துறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்க குழந்தை அந்த மாரி இருக்கணுமா? வேண்டாம் தானே! அப்ப நீங்க அத கண்டிப்பா பண்ணாதீங்க. இது 3 ஒன்.
ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானதுங்க, அதிக கட்டுப்பாடு. இது ரொம்ப டேஞ்சருங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியே ஒரு குழந்தைய வளர்த்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, அந்த மனசுல போய் அது எதெல்லாம் பண்ணாம விட்டதோ, அது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்ப வந்து அத பேர் பண்ணவே முடியாதுங்க. அஸ் அ பேரண்ட்டா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இத பண்ணாத, இங்க போகாத, இது செய்யாத, இதுதான், இவ்வளோதான், இவ்வளோதான்னு சொல்லி, சொல்லி, சொல்லி நீங்க ரொம்ப தெளிவா வளர்க்குறதா நெனச்சுட்டு, அதோட இயல்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கும் பொழுது, அதோட மொத்த தாட்டும் அதுக்குள்ள தான் உட்காந்துருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணல, நம்ம இதெல்லாம் செய்யல, நம்ம இதெல்லாம் அனுபவிக்கல, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த வயசுல நம்ம வந்து அனுபவிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, ரொம்ப அதீதமா அந்த விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த ட்ராக்கே கம்ப்ளீட்டா ராங் ரூட்ல போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக கண்ட்ரோலே பண்ணக்கூடாதா? அப்படின்னு நான் சொல்லல. கண்ட்ரோல் வேணும் தான். கண்ட்ரோலே இல்லாம வளர்க்க முடியாது. ஆனா, அதுக்காக அவங்க இயல்பவே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு போகாதீங்க. அதீதமான கட்டுப்பாடு தான் நான் சொல்றேன். கட்டுப்பாடு இல்லாம நான் வளர்க்கணும்னு சொல்ல வரல. கட்டுப்பாடு வேணும் தான். அந்த குழந்தைக்கே தெரியும். எது பண்ணணும், பண்ணக்கூடாது. எல்லா குழந்தைங்களும், எல்லா பேரண்ட்டும் என்ன பண்றாங்க? ஓரளவுக்கு அவங்களால கெஸ் பண்ண முடியும் ஒரு வயசுக்கு அப்புறம். ஸோ, அதனால அது பிரச்சனை இல்ல. அத தாண்டி ரொம்ப ஓவர் கண்ட்ரோல் பண்றீங்க இல்லையா? அப்பதான் அந்த குழந்தையோட மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ, அத நீங்க பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பாராட்ட தவறாதீங்க. எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. சின்ன விஷயம் பண்ணா கூட நீங்க பெருசா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு ஆர்வப்படுவாங்க. நீங்க அப்ரிசியேஷனே இல்ல, அவங்கள நீங்க கண்டுக்கவே இல்ல. என்னதான் பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணாலும் கூட நீங்க அவங்கள அத வந்து கன்சிடரே நீங்க பண்ணல அப்படின்னா, அவங்க எதையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. எதுக்கு இது என்ன அப்படின்ற மாரி அத பத்தின வேல்யூவே அவங்களுக்கு தெரியாம போயிடும். அவங்களோட டேலண்ட் வெளிப்படாமலே போயிடும். ஸோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க. அஸ் அ பேரண்ட்டா அது சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல நல்லா நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் அவங்க நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணுவாங்க. எங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்காங்க. 3 1/2 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து அது அது வந்து அவங்களுக்கு ரொட்டீனாவே ஆயிருச்சு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, "அத்தை கை தட்டு, அ அ மாமா கை தட்டுங்க" அப்படின்னு அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க. நம்ம ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா, அவங்க "நான் கரெக்ட்டா பண்ணிட்டேன்ல, நீ ஏன் இன்னும் கை தட்டாம இருக்கிற? கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க" அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த மாரி அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப வந்து அந்த பாராட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணும்போது அவங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாரி நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 5 விஷயத்துல நீங்க எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, உடனே அத ஸ்டாப் பண்ணுங்க. அது சரியான விஷயம் என்னவோ அத நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த பேரண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சாப்டருங்க. ஓகே. இந்த பேரண்டிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோங்க. இது வந்து எப்படின்னா, அரவுண்ட் ஒரு 120 பேரண்ட்ட நம்ம வந்து சர்வே பண்ணி, அவங்க குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க? என்ன நடக்குது? அப்படின்றத நம்ம சர்வே பண்ணி, அவங்களுக்கு அதுங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க? அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இத நார்மலா சும்மா பண்ணலங்க. நெறைய அனலைஸ்மென்ட்டுக்கு அப்புறமா இத நம்ம உருவாக்கியிருக்கோங்க. நம்ம வந்து அதாவது நீங்க பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே குழந்தை வளர்ப்புன்றது ஸ்டார்ட் ஆயிடும். பல கேட்டகரியா நம்ம இத வந்து பிரிச்சிருக்கிறோம். பிரெக்னன்சி ஆயிட்டு அப்படின்னா 5 மந்த்ஸ்ல இருந்தே நமக்கு இந்த ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆயிடுங்க. அந்த கேட்டகரியில இருக்கீங்க, பிரெக்னன்ட் லேடியா இருக்கீங்க அப்படின்னா, அந்த 5 டூ அந்த டெலிவரி வரைக்கும் எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணணும்? குழந்தைக்குள்ள எப்படி இன்புட் குடுக்கணும்? நீங்க என்ன மனநிலையில இருக்கணும்? உங்களோட அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு நீங்க அலைன் ஆகணும்? அப்படின்ற மாரி அந்த கோர்ஸ்ல டிசைன்ஸ் இருக்கும். அந்த மாரி டிசைன் இருக்குங்க. அது நார்மல் டெலிவரி ஆகணும். ப்ளஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா நடக்கிறதுக்கு, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நடக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்றது வித் டயட்டோட எல்லாமே வந்துருங்க. இது ஒரு டைப் ஆஃப் கோர்ஸா அங்க டிசைன்ல இருக்குங்க. குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்ப என்ன மாரிலாம் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறுபடும்? அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்றதுல உங்களுக்கு என்ன இன்கன்வீனியன்ட் வரும்? அந்த குழந்தைக்கு என்ன மாரியான வளர்ச்சி நிலை எப்படிலாம் இருக்கும்? அந்த குழந்தையோட சைக்காலஜி என்ன? நீங்க எப்படி அத ஹேண்டில் பண்ணணும்? அஸ் அ பேரண்ட்டா அந்த மாரி இருக்குங்க. 3 டூ 12 வரைக்கும் இருக்கிற அந்த குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அந்த குழந்தைங்களோட எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டா வேற மாரி இருக்கும். அவங்களுக்கு நீங்க வேற மாரி சில விஷயங்கள் குடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பண்ண மாரி 3 டூ 12 இயர்ஸ்ல நீங்க கண்டிப்பா பண்ண முடியாது. அவங்களோட தேவைகளும், அவங்களோட எதிர்பார்ப்புகளும், அவங்களோட வளர்ச்சியும் கண்டிப்பா வேற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க அலைன் ஆகணும். அந்த பேரண்ட்டா நீங்க வேற மாரி இருக்கணும். நீங்க வேற ஒரு சாப்டருக்குள்ள வரணும். இந்த நீங்க நீங்க நான் இப்படிதான்னா அந்த குழந்தைக்கு அது சூட் ஆகாது. அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அத தாண்டி 12க்கு அப்புறம் அப் டூ டீனேஜ் வரைக்கும் குழந்தைங்கனாலே பிரெக்னன்சில இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு மேரேஜ் பண்ணி குடுக்குற வரைக்குமே அவங்க குழந்தைங்க தான். அது வரைக்குமே அவங்களுக்குள்ள நெறைய எமோஷனல் சேஞ்சஸ் நெறைய நடந்துகிட்டே இருக்கும். அந்த வளர்ச்சி நிலையில நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த இடத்துல எப்படி நீங்க அஸ் அ பேரண்ட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு கரெக்ட்டா டியூன் பண்ணிட்டீங்கன்னா, அருமையான குழந்தைங்கள நீங்க ட்ராவல் பண்ணிடலாம். அந்த குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுவாங்க. ஸோ அத எப்படி நம்ம வழி வழி நடத்தணும் அப்படின்ற அந்த மொத்த டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குங்க.
சில பயிற்சிகள் மூலமாக அந்த குழந்தைங்களை டைரெக்டாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமலே அந்த குழந்தைங்க நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மோல்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி உங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி எப்படி அதை அலைன் பண்ணுறது அப்படின்ற அந்த கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்டாக எந்த ட்ராக்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இதர் நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கலாம், இல்லை டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லை டீனேஜ் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணலாம், இல்லை மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த மாதிரியான குழந்தைங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். எந்த குழந்தைக்குனாலும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ் அ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைய எப்படி நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் மோல்டு பண்ணணும், உங்களோட விருப்பங்களை எப்படி அவங்களுக்குள்ள கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப சுலபமாக அவங்கள நீங்கள் எந்த வகையிலையும் அவங்கள நீங்கள் டச்சே பண்ண வேணாம். அவங்க இதில் இன்வால்வே ஆக மாட்டாங்க. இதில் நீங்கள் மட்டும்தான் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ உங்களிலிருந்து அவங்கள்ட்ட எப்படி நம்ம மாற்றங்களை கொண்டு வரது அப்படின்ற மாதிரி இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். ஸோ உங்களே யாருக்காவது தேவை இருந்தது அப்படின்னா, எனக்கு கேட்டால் இது எல்லாருக்குமே தேவை தான். ஆனால் எல்லாருமே நம்ம பர்ஃபெக்டான பேரண்ட்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம் வந்து பர்ஃபெக்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குடும்பம் ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லாத குடும்பம்ன்றது இன்றைக்கி அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பார்ட்னருக்கு உங்களுக்கும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும், அப்பா அம்மாக்கோ, இல்லை சிப்ளிங்ஸ் கூட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு சாதகமாக அது என்ன பண்ணிடுவோம்னா குழந்தைங்க மேலே இன்புட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து அவங்களோட வளர்ச்சியால் எவ்வளோ பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக இந்த கோர்ஸில் புரிஞ்சுக்குவீங்க. அதை எப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணலாம், நம்மளோட பிரச்சனைகள் அவங்கள பாதிக்காமல் எப்படி இருக்கிறது, அவங்களோட பிரச்சனைகள் எப்படி நீங்கள் உள்வாங்கி அதை வந்து கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கோர்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்க கற்றுக்கோங்க, நல்ல குழந்தைங்கள வளர்த்துடுங்க. நன்றி.